அண்ணா, தங்கமுத்தும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சா உங்க 2 பேர் மேல எனக்கு ஆத்திரமே வருது. உனக்கு ஏன்டா அதெல்லாம் வருது? எனக்கு பொண்ணி தயாரா இருக்கா, அதே மாதிரி 2 பொண்ணுங்களை நீங்க தயாரா வச்சிருந்தீங்கன்னா தாலி கட்டி இருக்கலாம்ல. எங்களுக்கு தயார் பண்றதெல்லாம் தெரியாதுப்பா. இப்பவே போய் 2 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டிடலாமான்னு பாக்குறேன். இல்ல, ஏற்கனவே தாலி கட்டின 2 பொண்ணுங்களையா தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா சாந்தி இது கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி, இது என்னதான் வழி? இந்த பாருங்க, தங்கமுத்து பைய பட்டணத்துக்கு போனதாலதான் அவனுக்கு பொண்ணு கிடைச்சது. நீங்க குண்டு சட்டிக்குள்ளாரையே குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஆமா, நாமும் பட்டணத்துக்கு போயே குதிரை ஓட்டுவோம். அண்ணா அமைதி, நமக்கு பொருத்தமான பொண்களை நாமே தேடி கண்டுபிடிப்போம். தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குளத்துல தண்ணி தெரியுது. இதுல இறங்கி குளிச்சுட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் நமக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவோமா? அருமையான யோசனை, அப்படியே செய்வோம். குளம் அழுக்காயிடுமே. அதனால அங்கேயே நில்லுங்க, இது பொம்பளைங்க குளிக்கிற இடம். பரவாயில்ல, நாங்க ஒரு ஓரமா நின்னு குளிச்சுக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவா தண்ணி கூட தேவையில்லை. அட கட்டையில போறவனுங்களா, மரியாதையா போறீங்களா இல்ல ஊரை கூப்பிடவா? அவங்களா இதுக்கு என்னங்க? பாருங்க, நீங்க ஒண்ணும் குறை வைக்காம குளிங்க, நாங்க அப்புறமா பொறுத்திருந்து குளிச்சு. பாம்பு விடுங்க, பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. தாத்தா ஏன் கோவப்படுறாரு? தாத்தான்ற நீ எந்திரிச்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். குளிக்கும் போதே இப்படி இருக்காங்களே. தம்பி, ஆண்டவனா பார்த்து நமக்குன்னு 2 பேரை குளத்துல இருந்து ஏத்தி விட்டுருக்கா. நாம் இருவர் நமக்கு இருவர். விசாரிப்போமா? 2க்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை குறைப்போம். இனிமே அந்த குளத்துல குளிக்காத. இப்படி ஈரத்தோட கோவிலை சுத்தி வரீங்களே, என்ன வேண்டுதல்? கண் நிறைஞ்ச கணவன் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டோம். நாங்களும் கடவுளை அதே தான் வேண்டிக்கிட்டோம். கணவன் வேணும்னு இல்ல, மனசு நிறைஞ்ச மனைவி வேணும்னு. நல்லா பார்த்து சொல்லுங்க, நாங்க உங்க கண் நிறைஞ்சிருக்கோமா? சந்திரமதி, என்ன இந்திரமதி, என் கண்ணுக்கு அவர் நிறைஞ்சிருக்காரு, உன் கண்ணுக்கு எப்படி? எனக்கும் அப்படி தாண்டி, அவங்க மனசுக்கு நம்ம நிறைஞ்சிருக்கோமான்னு கேள. இதுக்கு மேல என்ன, தாலியை கட்ட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க, நடுப்பகல் 12 மணிக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற சுடுகாட்டுக்கு வர சொல்றீங்களா? இல்ல, சவுக்கு தோப்புக்கு வாங்க, மத்த விஷயங்களை அங்க பேசிக்கலாம். என்ன சவுக்கு கட்ட என்ன விலைன்னா? மறந்துடாதீங்க, 12 மணி. நடுப்பகல் 12 மணி, சவுக்கு தோப்பு. காதலிக்க சரியான நேரம். நல்ல முத்து, நாம வந்த வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு. என்ன தம்பி, நல்ல வார்த்தை பேசுறதுக்கு இதுவா இடம்? அதை விடுங்க, அந்த பொண்ணுங்களே இன்னும் காணுமே. வந்துருவாளுங்க. கல்யாணம் முடிவு பண்ண வந்தீங்களா? ஆமா, நீங்க யாரு? நாங்க பொண்ணுக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? பொண்ணு வீட்டுல நல்ல சோறு போடுவாங்க போல இருக்கு. என்ன விஷயம்? உங்களுக்கு சீர்வரிசை கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பிச்சாங்க. கொடுங்க, வாங்கிக்கிறோம். நல்ல முத்து, இந்த அடி வாங்கினா ஜென்மத்துக்கும் கல்யாணம் ஆகாது. நாச்சி முத்துவ நினைச்சுக்கோ. ஜெய் ஹனுமான்.
நான் தான் இந்திரமதி சந்திரமதியோட அப்பா. இந்த ஆளுங்களை விட்டு உங்களை உதைக்க சொன்னதே நான் தான். என் மகளுங்களுக்கு வரப்போற புருஷங்க வீரர்களா இருக்கணும்னு நினைச்சு உங்களை சோதனை பண்ண நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்ப உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குல்ல. உங்க வீட்டு பெரியவங்களே எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. பேசி ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்தை நடத்திடுவோம். கோபிநாதா, எப்படியோ நீ பெத்த 2 பொண்ணுங்களுக்கு மாப்பிள அமைஞ்சு போச்சு. நாங்க பெத்த 4 பொண்ணுங்களுக்கு இதுவரைக்கும் மாப்பிள மேல தெரியுமோ? என்னடி இது போதாதுல 5வது வர வேணும்னு அடம் பிடிக்கிறேன். 4 அண்ணன் தம்பிகளை பாத்தீங்களா? அது என்னாச்சு? அது பெரிய கதை. அவன் ஆத்தாக்காரி ஒரு கொலகாரி, அவங்க அண்ணன் தம்பி 4 பேரும் அடிமுட்டாளுங்க. அப்ப உங்க பொண்ணுங்களுக்கு சரியா இருக்கணுமே. அட நீ என்னப்பா, அவ வீட்டுல இருந்து துண்டை காணும் துணியை காணும்னு வந்ததே பெரிய விஷயமா போச்சு. ஏன் இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? சட்டப்புட்டு மாப்பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து எங்க நிச்சயதார்த்தத்தை நடத்துவீங்களா? உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். தயவு செய்து இன்னைக்கு எப்படியாவது நடத்தி வச்சிருங்க. ஐயோ, அலையறீங்களே. அடாடா, எவ்வளவு பொறுமைசாலியான பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கிற கோபிநாதா. இதுகளுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கியா? 2 சிங்க குட்டிங்க பாஞ்சிருவாங்க. மாப்பிள்ளைங்க வாங்க. அட பாவிகளா, எங்கடா வந்தீங்க? வந்திருக்கவங்க யாருன்னு நினைச்சீங்க? மாப்பிள்ளைங்க. அட போயா கூமுட்ட. நான் சொன்னேன் அடிமுட்டால் நடந்து 4 பேருன்னு. இதே தடி பசங்க தான். அப்படியா? இவங்களுக்கு பொண்ணை கொடுத்து நடுத்தரவுல நிக்க வேண்டியதான். அதெல்லாம் முன்ன. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அதான் சொல்றாங்கல்ல, இப்ப அவங்க அப்படி இல்லன்னு. பாத்தியா? இங்க பாருப்பா, பெத்தது நீ, பிறந்தது அவளுக்கு. பாடு நடத்துற தெளிவியோ நடுத்தரவுல நிறுத்துவியோ ஓ இஷ்டம். இந்த கெட்ட காரியத்துல நாம கலந்துக்குவாங்க. புறப்படு. உங்களை மீறி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்ப வரட்டு. இந்த பாருங்க, உங்களை பத்தி நான் என்னமோ நினைச்சேன். இப்பதான் புரியுது. உங்களுக்கு என் பொண்ணுங்களை தர நான் தயாரா இல்ல. வெளியில போங்க. போறையா? ஆனா ஒண்ணு, இந்திரமதியும் சந்திரமதியும் எங்க 2 பேருக்கும் தான். இத நீயும் அந்த தலப்பா தடியனுங்களும் மாத்த பாத்தீங்க, நடக்கிறதே வேற. என்னடா செய்வீங்க? செஞ்சு காட்டுறோம். வாங்க. என்ன வா? நான் கவிஞன் அம்பிகாபதி. நான் தான் காதலி அமராவதி. நான் தான் கவிஞன் அம்பிகாபதி. நான் தான் காதலி அமராவதி. நாங்க 2 பேரும் காதலிச்ச பாவம் தாய் குலத்தை கேட்டாலே சொல்லும். கம்பம் கட்ட பிள்ளை, மண்ணம் கட்ட முல்லை, கல்யாணம் செய்து கொண்டதில்லை. பெண்ணை வாழாமல் செய்தானே அப்பன், காதல் விவகாரம் புரியாத குப்பன். அந்த பழிபாவம் வேண்டாமே உனக்கு. பிடிவாதம் மகபாவம் எதுக்கு? சோறு தண்ணி ஏதமெல்லாம் முழுநாளா, காதலிச்ச பொண்ணு மாலை போடுவானா? உண்ணாவிரதம் ஓயாதையா, மேளங்கள் கொட்டாமலே போராட்டமும் தீராதையா, கல்யாணம் கட்டாமலே. நான் தான் காதலன் தேவதாஸ். நான் தான் காதலி பார்வதி. நான் தான் காதலன் தேவதாஸ். நான் தான் காதலி பார்வதி. காதலர்கள் பேச்சு முடிவில் என்ன ஆச்சு? நான் குடிச்ச சாராயம் சொல்லும். பிரிச்சு வச்ச பாவி, போனதென்ன ஆவி, ஒரு பயலும் கேட்கலையே கேள்வி. ஆட நான் பார்த்த உலகம் தான் மாயம், அப்ப நான் கேட்டு கிடைக்கல நியாயம். எனக்கும் காதல் தான் தெய்வீகம் சாமி. அதை கெடுக்காதே தாங்காத பூமி. சோறு தண்ணி ஏதமில்லை முழுநாளா, காதலிச்ச பொண்ணு மாலை போடுவானா? உண்ணாவிரதம் ஓயாதையா, மேளங்கள் கொட்டாமலே போராட்டமும் தீராதையா, கல்யாணம் கட்டாமலே, கல்யாணம் கட்டாமலே, கல்யாணம் கட்டாமலே. மாப்பிள்ளைங்களா, நான் மனசை மாத்திக்கிட்டோம். காதலுக்கு முதலிடம் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். எங்களை மன்னிச்சிருங்க. காதலுடைய அகலம் ஆழம் நீளம் என்னங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க.
இவங்களுக்கெல்லாம் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் தாலியை கட்டிடுங்க. சீக்கிரம் மாலை போட்டுடுங்க. வாங்க வாங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. எதுன்னு தெரியுமில்ல? வாங்க வாங்க. பாத்தீங்களா, இதான் நம்ம மாளிகை. பயப்படாதீங்க, நில்லுங்க. பெரியண்ண, நீங்க கிழக்கே போங்க. கிழக்கே போகும் முறையில் வா. சின்ன, நீங்க மேற்கே போங்க. கீழே கீழே போங்க, குறும்பு. ஏய், பாருங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்க சின்ன அண்ணனை மறந்துட்டோம்ல. ஆமா சாந்தி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்பவே மாநாட்டு கூட்டுறேன். இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி சொல்ல போறேன். மூத்தவங்க 3 பேர் இருக்கும் போதே இளையவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு முதலிரவு நடக்கல. ஐயோ, ஏன் அப்படி? முடியல அண்ணே. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க மனைவிங்களோட வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாள்ல முதலிரவு வச்சுக்கலாம்னு இங்க ஒரு தீர்மானம் இருக்கு. அதான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சே. அப்போ முதலிரவ இன்னைக்கே வச்சிட வேண்டியதுதானே. இன்னொருத்தர் பாக்கி இருக்காரே, அவர் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அன்னைக்குதான் நம்ம எல்லாருக்குமே முதலிரவு. என்ன சொல்றீங்க? ஒருத்தர் ஒண்டி கட்டங்கிறதுனால 3 ஜோடியும் பிரிஞ்சிருக்கணுமா? அதானே, இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். வேணாம், உங்க புருஷங்க ஒத்துக்கிட்டாதானே உங்களுக்கு முதலிரவு. ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? தம்பிக்கு கல்யாணம் ஆகாம தப்பி தவறி கூட நாங்க உங்ககிட்ட நெருங்க மாட்டோம். இந்த மாநாட்டுல சாந்தி சொன்னதுதான். அது வரைக்கும் வேணா நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல படுத்துங்க. அவருக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுமோ, எங்களுக்கு எப்பதான் இரவு விடியுமோ? ஏன் சாந்தி, இதுக்கு என்னதான் வழி? சொல்றேன். உங்க அண்ணன் மனசு எனக்கு நல்லா தெரியும். உங்க மாமா மக பொன்னியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அதனால நீங்க 4 பேரும் மாமா கிட்ட போங்க, பொண்ணை கேளுங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். கரெக்ட். அண்ணே, நாளைக்கே போவோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? ஆஹா, இன்னும் 2 இன்னைக்கு என்ன கூடிடுச்சு. வாங்கடா போலாம். ஜெய் அனுமான். யா. என்னடா சொன்னே? பொன்னி உனக்காக பிறந்தவளா? மைனர், துப்பாக்கி எடுங்க. இந்த பசங்களை காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறேன். அண்ணையார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி மைனர் பொறுமையா இருக்க முடியும்? தெருவுல தெரிஞ்ச ஓடுகாலிகளை இவங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்க. அந்த ஸ்தானத்துல என் பொண்ணை கொண்டு போய் வைக்கிறேன்றானுங்களே, இவங்களை சும்மா விடலாமா? ஆமா, மரியாதையா பேசுங்க. எங்க பொண்டாட்டிங்க யாரும் ஓடுகாலிங்க இல்ல, எல்லாம் ஒழுங்கான குடும்பத்துல பிறந்தவங்க தான். டாய், எதுக்கு பண்ணையார் வீணா பேசிக்கிட்டு? உங்க முடிவு என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. ஒரே முடிவு. என் பொண்ணை பாழுங்கணத்துல தள்ளாலும் தள்ளுவனே தவிர இந்த தருதல பையனுக்கு கொடுக்கவே மாட்டேன். அது கிணறா அவராங்கிறத உங்க பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டு சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்கு. பயமுடுறா, அவகிட்ட என்னடா கேக்குறது? முடிவு எடுக்க வேண்டியதுனா எனக்கு வர போற மாப்பிள சொத்து பத்து உள்ளவனாவும் அறிவாளியாவும் படிச்சவனாவும் இருக்கணும். உங்கள மாதிரி அறிவு கட்ட தரிசுகளா இருக்க மாட்டான். பண்ணையார், இவங்க உங்க சொந்த அக்கா பிள்ளைங்க, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. மைனர், இவங்க கிட்ட இனிமே நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. டாய், நீங்களா போறீங்களா இல்ல ஆளை விட்டு விரட்டட்டுமா? போறோம் மாமா, போறோம். ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் பொண்ணு எனக்கு தான். அவ இல்லாம நான் வாழ மாட்டேன், அவளும் நான் இல்லாம இன்னொருத்தனோட வாழ மாட்டேன். ஞாபகம் வச்சு. வாங்க போலாம். மைனர், நாச்சி முத்தனை சரின்னு சொல்லட்டும். பொன்னிய ராத்திரியோட ராத்திரியா தூக்கிட்டு வந்து தாலி கட்ட வச்சிடறோம். ஏதோ தாய் மாமாறதுக்காக தான் இத்தனை நேரம் அவர் பேசினதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தோம். வேற யாராவது இருந்தா ஆளை வச்சு மாமா கைய கால உடைச்சு அப்புறமா பொன்னிக்கு உன்ன தாலி கட்ட வச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் கூட கவலை இல்ல. இவ்வளவு நடந்து பொன்னி நமக்காக வந்து பேசல. பொன்னி பேச மாட்டா, செஞ்சு காட்டு. எங்க அப்பா கிட்ட வந்து நீங்க எல்லாம் பேசினதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த நிமிஷமே கட்டின பொடையோட உங்க பின்னால வரலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் சேர வேண்டிய சொத்து எங்க அப்பா கிட்ட இருக்கு. அதை மீட்டு உங்ககிட்ட கொடுக்காம வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி செய்யல. சொத்தா? என்ன சொல்ற பொன்னி? உண்மையதான் சொல்றேன். அத்தை இறந்து போறதுக்கு முன்னால ஒரு பொட்டி நிறைய நகையும் பணத்தையும் எங்க அப்பா கிட்ட கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு பொறுப்பு வரும்போது திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா எங்க அப்பா பணத்தாசையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. நீ நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்றேன். நீங்க என் கணவர் ஆயிட்டா உங்க சொத்து உங்களுக்கே சேரும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு என்ன கட்டி கொடுக்கற எண்ணம் அப்பாவுக்கு அடியோட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்
நான் இதை உங்ககிட்ட சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன். அப்போ எங்க பணத்தை வாயில போட்டுக்கிட்டு எங்களே பஞ்சபசங்கன்னு சொன்னாரா? இப்பவே போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டுருவோம் வாங்க. நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. சூழ்ச்சியால தான் வெல்லணும். நீங்க 4 பேரும் என்ன எங்கேயாவது கடத்திட்டு போயிடுங்க. உங்க மகு உயிரோட வேணும்னா எங்க சொத்துக்களை நீங்க ஒப்படைக்கணும்னு ஒரு கடிதம் எழுதி எங்க அப்பாவுக்கு அனுப்புங்க. அவரு என் மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவர் ஓடி வருவாரு. உங்க சொத்தும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் சரி. அதுக்கப்புறம் மாமாவுக்கு எங்க மேல அதிகமா விரோதம் எல்லாம் வரும். அப்புறம் எப்படி உன்னை எனக்கு கட்டி கொடுப்பாரு? உங்க பொருள் உங்க கைக்கு வந்ததும் நான் தன்னால உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். பொன்னி, அருமையான யோசனை. ஆமா, இப்பவே என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு மாமாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவோம். அட பிஸ்து சும்மாறா. இத போய் சாந்தி கிட்ட சொன்னா வேணாம் தான் சொல்லுவா. அதனால எல்லாத்தையும் முடிச்சிட்டு பொன்னியோடையும் சொத்தோடையும் வீட்டுக்கு போறா. ஒரு காரியத்தை முடிச்சோங்கிற பெருமை இருக்கும். என்னது இது? கல்லா? மகாகணம் பொருந்திய மாமா அவர்களுக்கு உங்கள் மருமகன்கள் பணிவுடன் எழுதுவது. எங்கள் தாயார் எங்களிடம் ஒப்படைக்க சொல்லி உங்கள் வசம் ஒப்படைத்த நகை பெட்டியை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். அதில் ஒரு குண்டுமணி அளவு கூட குறையாமல் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தவறினால் உங்கள் மகள் பொன்னியை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். நகைப்பெட்டியோடு ஊர் எல்லையில் இருக்கிற மண்டபத்துக்கு மாலை 4 மணிக்கு வர வேண்டும். இதில் ஏதாவது சூழ்ச்சி செய்தீர்களேயானால் பெரிய விபத்துகள் ஏற்படும். இப்படிக்கு காத்த முத்து, நல்ல முத்து, நாச்சி முத்து, தங்க முத்து. பொன்னி, அப்போ அவங்க அம்மா உங்ககிட்ட நகைப்பெட்டி கொடுத்தது உண்மைதானே? ஆமா. இவ்வளவு நாளா இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போ உடனடியா என் பொண்ணை காப்பாத்தணும். அதுக்கு என்ன வழி? என்ன கேட்டா அந்த நகைப்பெட்டியை அவங்க கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நம்ம பொண்ணியை காப்பாத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொட்டியை வாங்க ஒரு வழி பண்ணணும். ராணி, என்னோட ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? பொன்னி ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்பி வந்து அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாம நடத்துற இந்த ரகசிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஊரறிய நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வாழணும். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். இப்பவே உன் யோசனைப்படி நடக்கிறேன். வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் பூதங்குடி பண்ணையார் பேசுறேன். ஆமா சார். சார், எங்க அக்கா மகனுங்க 4 பேரும் என் பொண்ணை கடத்திட்டு போய் பாழ் மண்டபத்துல வச்சிருக்கானுங்க. பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லி மிரட்டல் கடிதம் எழுதியிருக்கானுங்க. நான் பணத்தோட போய் என் பொண்ணை மீட்டுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து கையங்கடமா அவங்கள பிடிச்சிடுங்க. உங்க பார்வைக்கு லெட்டர் வச்சுட்டு போறேன் சார் இங்க. ஆமா சார், ப்ளீஸ் சீக்கிரமா வந்துருங்க சார். எங்க அப்பா பணம் கொடுக்காம என்ன மீட்டுட்டு போறதுக்கு வழியை தேடுவாரு. அப்படி முடியலன்னா தன்னால வந்து நிப்பாரு. அதையும் பார்க்கலாம். பொன்னி, இந்த கயிறை நீயே கட்டிக்க. பொட்டி கைக்கு வந்ததும் அதுல நிஜமாவே நகை இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்த சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிடுங்க. இந்தாங்கடா நீங்க கேட்டது. ஏயா, இருக்கிற சொத்து போதாதுன்னு எங்க சொத்தி முழுங்கி ஏப்பம் விட பாத்தீரே. நீர் மனுஷன் ஐயா. அனாவசியமா பேசாத. நீங்க கேட்டதை கொடுத்தாச்சு. என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லு. அதை அவங்க அடைச்சு வச்சிருக்கோம். உங்களை பேச வேண்டிய இடத்துல நான் பேசிக்கிறேன். பொன்னி சொன்ன மாதிரி பொட்டியில எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. கிழமை நம்மளை ஏமாத்துது. மாமாவோட கண்ணாடி, ரத்தம், கயிறு என்னடாச்சு? மாமாவும் பொன்னியும் யாரோ கடத்திட்டு போறாங்க. யார் பாருங்க. போலீஸ்! பொண்ணு கேட்க தானே போனீங்க. இப்படி குறுக்க வழியில உங்களுக்கு யார் போக சொன்னது? பொன்னிதான். அவ என்னவோ நல்ல இடத்துலதான் சொல்லிருப்பா. நடுவழியில யாரோ பயன்படுத்திட்டாங்க. கடத்திட்டு போனவங்களால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா அந்த பழி உங்க எல்லார் மேலயும் தான் வரும். அந்த அளவுக்கு நாங்க விட மாட்டோம். அவங்களை எப்படியும் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு முன்னால இந்த பணம் நகை எல்லாத்தையும் பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணும். அதை விட முக்கியம், நீங்க எழுதின கடிதம் போலீஸ்க்கு கிடைக்கிறதுக்கு முன்னால கைப்பற்றணும். அது எதுக்கு? உங்க 4 பேரையும் குற்றவாளி நிரூபிக்கிற ஆதாரமே அதானே. அந்த கடிதாசி எப்படி மாமா வீட்டுலதான் இருக்கும். நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துருவா. அதை நான் பாத்துக்கிறேன்.
இப்ப நீங்க ஊருக்கு வெளியே இருக்கிற மலையடி வாரத்துல போய் ஒளிஞ்சுக்குங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் வாங்க. இந்த பொட்டி என்கிட்ட கொடுங்க. சீக்கிரம் போங்க. இந்த பெட்டி எடுத்துக்கிட்டு நீங்க ஊருக்கு போறீங்க. இந்த சிக்கல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். ம். யாரம்மா நீங்களா? அண்ணா வந்து அது என்னம்மா வேணும்? ஐயா இருக்காங்களா? ஐயா வெளியே போயிருக்காங்க. பொன்னி சின்னம்மா காலையில போச்சு, இன்னும் வரல. இங்க வேற யாராவது வந்தாங்களா? வேற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவரு வீடு பூரா சோதனை போட்டாரு. இங்க இருந்து லெட்டர் ஒன்னு எடுத்துட்டு போனாரு. சரி, நான் வரேன். வா சாந்தி. லெட்டர் கிடைச்சதாமா? வந்து அது அப்போ கிடைக்கவே இல்லையா? நீங்க எந்த லெட்டர் சொல்றீங்க? உன்னை பார்க்க வரதா லெட்டர் போட்டிருந்தேனே, அத பத்தி தான் சொல்றேன். ஆமா, நீ எந்த லெட்டர் பத்தி கேக்குற? நானும் அதை பத்தி தான் கேக்குறேன். அத நீங்க போட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஒருவேளை போட மறந்து நான் அதை பாக்கெட் வச்சுட்டேனோ. அந்த லெட்டர் நிச்சயமா உங்ககிட்ட தான் இருக்கும். நீ சொன்னா ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். ஆமா, எங்க மாப்பிளையும் மத்தவங்களையும் காணோம். வியாபார விஷயமா டவுனுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்துருவாங்க. நீ பக்கத்துல இருந்தும் அவங்களை இப்படி செய்ய அனுமதிக்கலாமா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? மாப்பிளைங்க செய்யற வியாபாரத்தை தான் சொல்றேன். சொந்த ஊரை விட்டுட்டு ஊரு ஊரா சுத்துறது ஒரு பழப்பா? சும்மா இருக்காம ஏதோ ஒரு வியாபாரம் பண்றாங்களே, அத நினைச்சு சந்தோஷப்படுது. சந்தோஷப்பட்டதுனாலதான் மாப்பிளைய கையோட சங்கிலிய மாட்டி அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அண்ணா, அட, நான் இந்த தங்கச் சங்கிலிய சொன்னேம்மா. இத அவர் கழுத்துல போட்டு உன்னையும் அவரையும் கையோடு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு கூட அவருக்கு நான் எதுவும் பரிசு கொடுக்கலையே. நான் போய் காஃபி கொண்டுறேன். அட, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, கை தவறிடுச்சுங்க. கைட்டு கொடுங்க, நான் போய் வாஷ் பண்ணி கொண்டுறேன். சாந்தி, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இப்படி காஃபியை கைதவற விட மாட்டியே. உங்களை பாக்குறதுக்கு முன்னாலதான் குழப்பமா இருந்துச்சு. உங்களை பார்த்ததும் எல்லாம் தெளிவாயிடுச்சு. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆமாமா, தங்கச்சி கையால் சாப்பிட்டு எவ்வளவோ நாளாச்சு. நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சாந்தி, நீ தேடுறது அதுல கிடையாது. அண்ணா, அது வந்து உன் புருஷனுக்கு மட்டும் சங்கிலி கொண்டு வந்திருக்கேனே, உனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கேனான்னு இந்த பெட்டியில தேடுறியா? கூட பிறந்தவளை மறப்பேனா? இத பத்தியா, உனக்காகவே தங்க வளையல். சாப்பிடுவாங்க. என்ன சாந்தி, எங்க போயிட்ட? ரொம்ப நேரம் காணோம். மாப்பிளையும் மத்தவங்களையும் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அட, பயப்படாம வாங்க. ரொம்ப நன்றிம்மா. எதுக்கு? ஒரு போலீஸ்காரோட தங்கச்சி எவ்வளவு பொறுப்போட இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருக்கியே, அதுக்காக. என்ன சொல்றீங்க? இவங்க நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்க பாரு. மன்னிக்கணும், இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. காரணம்?
இவங்க எந்த குற்றமும் செய்யலையே. பணத்துக்காக மாமன் மகளை கடத்தினது முதல் குற்றம், பணத்தோட வந்த மாமனையும் கடத்தினது 2வது குற்றம், பணத்தை அபகரிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சது 3வது குற்றம். இதுக்கெல்லாம் ஆதாரம் அவங்க கைப்பட எழுதின லெட்டர். அது எப்போ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நீ எரிச்சது நான் தயார் பண்ணின போலி லெட்டர். என்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் லெட்டர். ஒரு போலீஸ்காரன் தங்கச்சிக்கு இவ்வளவு கிரிமினல் புத்தி இருந்தா அந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போட தவறிட்டியே. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இந்த லெட்டரை நீ எங்கெல்லாம் தேடினேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடிதம் உன் கைக்கு வந்துட்டா இவங்க என் கைக்கு வந்துருவாங்க நினைச்சுதான் இதே மாதிரி ஒரு போலி கடிதத்தை தயார் பண்ண. நான் எதிர்பார்த்தபடி நடந்துடுச்சு. தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க சாந்தி. இவங்களை நான் உறவுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன். அண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நிச்சயமா இந்த குற்றத்தை இவங்க செய்யல. இடையில யாரோ செஞ்சிருக்கிற சதி. இவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன். இவங்களுக்கு அவகாசம் கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்ல. இன்ஸ்பெக்டர், எங்களை பிடிக்க முயற்சி பண்ணீங்க. என் தம்பி பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர், அந்த துப்பாக்கியை கீழே போடுங்க. ஒரு குற்றத்தை மறைக்க அடுக்கடுக்கா குற்றங்கள் செய்யறது பைத்தியக்காரத்தம். எங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை குற்றம் வேணாலும் செய்ய தயாரா இருக்கும். ஜாக்கிரதை. முதல்ல உள்ள போங்க. இஷ்டப்பட்டா என்னோட வாங்க, இல்ல அவரோட போங்க. மாமாவும் பொண்ணியும் நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இந்த விஷயத்துல என் பொண்டாட்டிய சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கூட தான் வருவேன். அப்ப வாங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வாங்க. ஆமா, உன்னை காப்பாத்தத்தான் நான் அவங்களை தப்ப விட்டேன். ஆனா உன் மாங்கலத்தை காப்பாத்த முடியலன்னா என்ன மன்னிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உட்காருங்க. தட்ஸ் ஆல் ரைட். இந்த பக்கமா 4 பசங்க ஓடி வந்தாங்களே, பாத்தீங்களா? நான் ரொம்ப நேரமா இங்கதான் உட்கார்ந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி யாரும் வரலையே. அப்படியா? தேங்க் யூ. இன்ஸ்பெக்டர் போயாச்சு, வாங்க. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு வாழ போறீங்க? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற வரை. உண்மையான குற்றவாளி யாருன்னு நினைக்கிறீங்க? அதான் புரியாத புதிரா இருக்கு. பைத்தியக்காரங்களா? ஊருக்கு தெரியாம உங்க மாமா உல்லாச வாழ்க்கை நடத்திட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. அந்த டான்ஸ்காரி ராணிய வப்பாட்டியாக்கி காட்டு பங்களாவில வச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா அந்த ராணிய வப்பாட்டியா வச்சுக்கிட்டதுக்கும் இப்ப மாமாவும் புண்ணியம் கடத்தப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? வயசான மனுஷனுக்கு ராணி தன்னை விலை பேசி வித்துட்டா. வசதிகள் செய்ய தர்றேன்னு சொல்லிட்டு உங்க மாமா வார்த்தையை காப்பாத்திருக்க மாட்டாரு. பாதிக்கப்பட்ட சும்மா இருப்பாளா? பழி வாங்கிட்டா. இப்பவே போய் இதை போலீஸ்ல சொல்லிடும். போலீஸ்ல போய் சொன்னீங்கன்னா உங்களை தான் முதல்ல உள்ள தள்ளுவாங்க. நீங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க. அப்படின்னா அவளையே போய் நேரா கேட்டுருவோம். அதுதான் புத்திசாலித்தனம். அவளை தவிர வேற யாருமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவளை பாத்தீங்கன்னா தான் உங்க பிரச்சனைக்கு முடிவு வரும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மாமாவும் அவர் மகளும் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன் பாதுகாப்புல தான் இருக்காங்க. வாங்க, வீடு பூரா தேடுவோம். நிச்சயமா அவங்க இங்க இல்ல. வேற எங்க இருக்காங்க? அது உங்களுக்கு தெரியணும்னா உங்ககிட்ட இருக்கிற நகைப்பெட்டி என் கைக்கு வரணும். இல்லன்னா இல்லன்னா எங்க ஆளுங்க உங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. நீங்க எழுதின கடிதம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். கொலை பழி உங்க தலையில விழும். தூக்கு கயிறு உங்க கழுத்துக்கு வரும். திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்கியா? இப்போ உனக்கு தேவை அந்த நகைப்பட்டி, அவ்வளவுதானே? ஆமா, அத கொடுத்துட்டா அவங்கள ஒப்படைச்சிடுறேன். சரி, நகைப்பெட்டியோட எங்க வரணும்? அவங்கள எங்க கொண்டு வருவேன்? எங்க இருந்து கொண்டு போனீங்களோ அதே இடத்துக்கு காலையில 10 மணிக்கு பெட்டியோட வாங்க. குடுக்கல் வாங்கல அங்கே வச்சுக்கலாம். இதுல எந்த வித மாத்தமும் இருக்காதே? நிச்சயமா இருக்காது. வாங்கடா. இந்தாங்க. நாங்க வந்து நகைப்பெட்டியை வாங்கிட்டு போயிட்டோம். நாளையோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு சாந்தி கிட்ட சொல்லுங்க. வாங்கண்ணே. வரேன். நாங்க வந்துருவோம், அவசரப்பட்டுறாதீங்க. அலைஞ்சாங்க பேசுங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இந்தா, நீ கேட்ட நகைப்பெட்டி. கொஞ்சம் பொறுமா.
முதல்ல பொன்னியும் மாமாவும் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பொட்டி எடுத்துக்க. டேய் கொண்டு வா அவங்கள. பொன்னி என்ன இதெல்லாம்? இவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். ஆனா உயிரோட இல்ல, போனாமா. என்னடி சொன்ன? ஏய் மைனர் மாமாடா. மாமா, மைனர் மாமா, நல்ல சமயத்துல வந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இப்போ நகை பொட்டி எடுத்துக்கிட்டு மாமாவையும் பொண்ணையும் கொல்ல போறேங்கிறா. தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துருங்க. நல்லா சிரிப்பாரு. அவங்கள நான் காப்பாத்திட்டா எங்களை யார் காப்பாத்துறது? மாமா என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரங்களா, இந்த நகைப்பட்டிக்காகத்தான் இத்தனை நாள் அவங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவன் மாதிரி நடிச்சேன். ஆனா உங்க அம்மா இந்த பெட்டியை எங்கிட்ட ஒப்படைக்காம உங்க மாமங்கிட்ட ஒப்படைச்சிட்ட. அத இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி பறிப்பேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வசமா மாட்டிக்கிச்சு. நகைப்பட்டியா வேணா எடுத்துக்க, எங்க எல்லாரையும் விட்டுரு. நகைப்பட்டி மட்டும் போதுமா இருந்தா போனா போதுன்னு விட்டுருவேன். ஆனா எனக்கும் என் காதல் ராணிக்கும் அவர் சொத்து முழுதும் தேவைப்படுது. என்ன செய்யுது? இவன் உன் காதலிய? ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தையே போட்டோம். என்ன உங்க திட்டம்? அத நான் சொல்றேன். இவங்க 2 பேரையும் நாங்க தீர்த்து கட்ட போறோம். அந்த கொலை பழி உங்க தலையில விழும். ஏற்கனவே உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. நீங்க தப்பவே முடியாது. ராணி, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இவங்க 4 பேரையும் அந்த அறையில் சொல்லி போடுங்கடா. ராணி, அப்பனை மகனையும் தீர்த்து கட்டிட்டு நான் போலீஸுக்கு தகவல் கொடுப்பேன். ஏய், நான் தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நீ இவங்க வண்டியில ஏத்து. அந்த டப்பா வேடு. டப்பா மாட்டிக்கிச்சு. தொடர்ந்து போனா அவங்கள பிடிச்சிடலாம். வண்டி போற வேகத்துல நாம எப்படி அவங்கள பிடிக்கிறது? இங்க பாருங்க. குதிரைக்கும் போயிட்டு வராம பாத்துட்டு ஏண்டா, அவனுக்கு குதிரையில போயிட்டானுங்க, நாம எப்படி? அது உங்க பாருங்க, நமக்காக நிக்குது. நீங்க சுயமா சம்பாதிச்சது. அதை யாருக்கு வேணும்னாலும் எழுதி கொடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. இத்தனை நாளா உங்க மறைமாறி இருந்த ராணிக்கு அதை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எந்த விவகாரம் இருக்காது. எழுதி கொடுத்தாலும் சாக போறோம், அதனால எழுதி கொடுக்காமலே சாகுறோம். சாக போறது உறுதிதான். எழுதி கொடுத்துட்டா கஷ்டம் இல்லாம சாகலாம். இல்லைன்னா நீ சித்திரவதைப்பட்டு உன் மக கெடுக்கப்பட்டு சாவீங்க. இது தேவைதானா? 10 நிமிஷம் தரேன், யோசிச்சு சொல்லு.
அவகாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க? 10 நிமிஷம் இல்ல 10 வருஷம் அவகாசம் கொடுத்தா கூட கையெழுத்து போட முடியாது. சொந்த அக்காவோட சொத்தை வாயில போட்டுக்கிட்ட ஜென்மம் இது. சொந்த சொத்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடுமா? நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. என்ன விட்டுடு. அப்பா ஒரே ஒரு கையெழுத்து போட சொல்லு. என் மகளை விட்டுடுங்க, நான் போட்டு கொடுக்குறேன். அப்படி வாங்க வழிக்கு. இனிமேலாவது எங்களை நிம்மதியா சாகடி. கட்டாந்தாள
மைனரும் இவ்வளவு தான். நல்லவங்க மாதிரி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டாங்க பாவிங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க அம்மா கொடுத்த நகையை ஏமாத்த நினைச்சனே, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. மாமா, அதை எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். பொண்ணியம்மா, மாமா இவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றது. ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடி. அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நிறைவேற போகுது. சாந்தி தம்பிகளா, எதுல வேணா ஆள் மாறாட்டம் நடக்கலாம், ஆனா இல்ல நடந்துடக்கூடாது. அவங்க அவங்களுடைய